எடிட்டர் நான் இன்ட்ரோ இங்கேருந்து வரேன், அப்படியே ஒரு மாசான ஒரு பிஜிஎம் போடுறோம். ஓகேவா? पुष्पा 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 அல்ல சரி, இங்கிட்ட இருந்து வரேன். எவ்வளோ இல்லை, நான் வர்றதில் கரெக்டாக தான் இருக்குது. பட் அந்த இது மட்டும் செட் ஆகலை, அந்த சாங் மட்டும். சரி ஓகே, நான் ஒரு சாங் சொல்கிறேன், அந்த சாங்கில் போட அதுதான் கரெக்டாக செட் ஆகும். புதிய முகம் புதிய முகம் புதிய முகம் புதிய முகம் புதிய முகம் புதிய முகம் மாசா கெத்தா. இன்றைக்கான வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, ஒரு சில சிங்கர்ஸ் எல்லாம் நான் வந்து பொறுக்கி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட நம்ம லூப் மோடில் கேட்டுக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு சில சிங்கர்ஸு. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சாங்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. அப்படி கேட்கலன்னா இந்த ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஷேர் பண்ணுங்கன்னா ஷேர் பண்ணலாம். ஏன்னா இந்த ஒரு பாட்டை நீங்கள் லூப் மோடில் கேட்டுக்கிட்டே இருந்தாலே உங்களுக்கு சில பல நன்மைகள் பயக்கும். என்ன என்ன எழவி அது? When you eat tight food at night, morning scenario. காலையில் முக்கும்போது வர்ற சவுண்டெல்லாம் சாங்க பண்ணிடுறாங்க. ஓகே, அவங்களோட மொழி போல் அது நமக்கு தெரில, நமக்கு ஒரு கண்டென்ட் ரோலாக யூஸ் ஆகுது. அடுத்ததாக வந்துட்டு ஒரு பாடல், அந்த ஸ்கூலுன்னு நினைக்கிறேன், அது ஒரு ஸ்கூலு, அந்த கிறிஸ்டியன் ஸ்கூல். அதில் ஒரு பாதிரியார் வந்து ஒரு பாட்டு பாடுறாரு. இவங்க வந்து இந்த சினிமா பாடல்களை எல்லாம் ரீமேக் பண்ணி பாடுவாங்க. பட் இவர் ஒரு படி மேலே போய் குழந்தைகள் ரசிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த வேலையை பார்த்து விட்டாரு. அது மாதிரி பாடிட்டு இருப்பாங்க வேற மாதிரி ரீமிக்ஸ் பண்ணி. பட் இவர் என்னடான்னா கொஞ்சம் ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகி அதே பாட்டை வந்துட்டு போட்டு தாக்கிட்டாரு. பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து கை தட்டலாமா, என்ன இப்படி பாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கை தட்டிட்டு இருக்காங்க. ஃபாதர் ராக்கர் ஜீசஸ் சாக்குது. அடுத்ததான் வந்து ஒரு உருட்டு. இவன் எப்படி சொல்ல மாட்டானே, எப்படி சொல்லுவேன்? இல்ல உருட்டுல ஒரு உண்மை சம்பவத்தை நம்ம வந்து பார்க்க போறோம். நான் இப்படி இருக்கிறேன், என்னோட ஆத்மா ஆவி அப்படி தனியா வெளியில போகுது. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. என்னுடைய உருவங்கிறது பார்த்துட்டே இருக்குது. ஒரு 2 பக்கமும் பசுமையான சோலை, அது வழியா அது போயிட்டே இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு, ரொம்ப அழகான பொண்ணு. இது நீதான் பூர்வ ஜென்மம். ஒரு அரசலங்குமாரியா நீ பிறந்தது உண்மை. வீரம், தர்மம், கருணை, தெய்வங்களோட இருந்த எல்லாமே நடந்த. ஆனா ஒரு காலகட்டத்துல தவறாக சில முடிவெடுத்து சில பேரை கொண்டுட்ட வாழ்வீச்சுல. அப்ப அந்த வாழ்வீச்சு சண்டை போடுறத நான் பாக்குறேன். நீ ஊர்த்தமா ஒரு நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. பட் ஜக்கம்மா மாயம்மா அந்த கதையை ஓட்டிட்டு இருக்கு இந்த அக்கா. அடுத்ததான் வந்துட்டு இந்த சிங்கர்ஸுக்கே நம்ம வந்து போயிடலாம். குட்டி குட்டி சிங்கர்ஸ் எல்லாம் வந்துட்டு பாடிட்டு இருப்பாங்க. அந்த 19 கிட்ஸில் வந்து நம்ம டிவியில் பார்த்துட்டு இருப்போம். இந்த சூப்பர் சிங்கர் ஆடிஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து செம ஃபன்னாக போயிட்டு இருக்கும். அந்த ஃபன்ல இருந்து ஒரு சில காட்சிகள் இதோ உங்களுக்காக. நோட்ஸ்ங்கிறது கிளாரிட்டி வேணும். ஓகே, வேற தான் பாடுறீங்களா? என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை. என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் சைலண்டா கிளாசிட்டி. இந்த பாப்பா வந்து யதார்த்தமாக பாடிச்சா இல்லாட்டி அந்த சுச்சுவேஷனுக்காக பாடிச்சான்னு தெரியல. பட் மரணக்கலை கலாய்ச்சி விட்டுருச்சு. எல்லாம் நம்ம 19 கிட்ஸ் தான். மேலே ஒரு டேக்லைன் வேற, மேலே ஒரு டேக்லைன் வேற. நான் கூட நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கலாம். இப்போ புது படத்துல வர மாதிரி புது படத்துல வந்திருக்கு ஏதாவது ஒரு. நான் அந்த காலத்து படம் எத்தனை பிறந்த? 1995 தானே. அந்த காலம் 60+ தான் இருக்கும்னு பாருங்க. நான் இந்த காலத்து படம் நிறைய பார்த்தது.
அனைவருக்கும் வணக்கம். குடுகுடு 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 குடுகுடு, நல்ல காலம் வருது, நல்ல காலம் வருது, சாதிகள் சேரு சண்டையை தொலையுது, சொல்லடி சொல்லடி சக்தி மாக்காளி, பாவம் தொலையுது, அடிச்சான் சூதும் பாவம் பண்ணினார், போவான் போவான், ஐயோவென்று போவான். பாட்டு பாட்டு தான் பாட தெரியுமா? பாட்டு ஓகே, அவர் சிங்கர் அல்ட்டி பண்ணி விட்டா. இந்த பையன் என்ன நினச்சி வந்திருப்பான்னா, இந்த மாறுவேட போட்டி எப்படிம்பாங்கல்ல, அது நினச்சி இதுக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன். குடு குடு குடுக்கணும். ஓகே, கல்லங்கப்படையெல்லாம் மனசு. என்ன பாட்டு பாட போற காயத்ரி? எனக்கு கிளாசிக்கல் தெரியும், கர்நாடிக் தெரியும். கிளாசிக்கல் என்ன கர்நாடிக் என்ன? கிளாசிக்கல் சினிமா சாங் கர்நாடிக் நான் இப்ப கத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக இதை சொல்லியே ஆகணும். அந்த சின்ன வயசில் நம்ம சின்ன வயசில் 90s கிட்ஸ் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி சில ஷோஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப பிரபலம் இல்லாமல் டிஆர்பிக்காக நடக்காமல் கொஞ்சம் அட்டாச்சாக நடக்கும். உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். பட் இப்போ இருக்கிற ஒரு ரியாலிட்டி காம்படிஷன் ரியாலிட்டி ஷோஸ் எல்லாம் பார்க்கும்போது அது பச்சையாக தெரியுது, அது டிஆர்பிக்காக தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது கூப்பிட்டு வந்து அழுக வைக்கிறது, அப்புறம் அந்த நம்மளால பரிதாபங்களில் வேற காமெடி பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி குழந்தைங்க அதுக்கு நடக்க முடியாதுங்க. எனக்கு ஒரே ஒரு குழந்தை, அவனால பேச முடியாது. ஏன்னா அவன் போன வாரம் தான் சார் பிறந்தான். அது மாதிரிலாம் ஃபன் பண்ணியிருப்பாங்கல்ல, அது மாதிரிலாம் கூப்பிட்டு வந்து எதாவது பண்ணுறது ஜஸ்ட் டிஆர்பிக்காக அப்படின்னு பச்சையாக தெரியக்கூடியதாக இருக்குது. ஒருவேளை நம்ம வளர்ந்துட்டோமோ இல்லை அவங்க அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சொசைட்டிக்காக ஒரு வருமானத்துக்காக மாறிட்டாங்களா அப்படின்னு தெரியல. வருமானத்துக்காக தானே எல்லாம் பண்ணுறது. பட் இருந்தாலும் இது அநியாயத்துக்கு டிஆர்பிக்காக இருக்குது. அதனால இப்போ எந்த ஒரு ரியாலிட்டி ஷோவை பார்க்கவும் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. இது என்ன காரணம்னு தெரில. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், என் வாய்ஸ் இந்த ஒரு வீடியோவில் இப்படி தான் இருக்கும். ஏன்னா கடல்ல இருக்குது நண்டு, எலெக்ஷன்ல ஜெயிச்சா போடுவா துண்டு, மண்ணியோ இப்போ 12, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2. கிட்டத்தட்ட நான் வந்துட்டு கண்டென்ட் யோசிச்சு படாத பாடுபட்டேன். நம்ம வந்துட்டு புதுசாக ரொம்ப நாள் கழிச்சு போட போகிறோம், புதுசான ஒரு கண்டென்ட் போடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஒரு சில காமெடிகள் வரும். ஆனால் அந்த காமெடிக்கு சிரிச்சுட்டு சரி இதெல்லாம் காமெடியே இல்லைடா அப்படின்னு சொல்லி நானாக வந்துட்டு என்ன நானே கட்டுப்படுத்திக்குவேன். அங்கிள் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவனுக்கு அவனே ஜோக் சொல்லி சிரிச்சுப்பான். நல்ல தமாசா இருக்குது. ஏன் திடீர்னு சிரிப்பு நிறுத்திட்டாரு? அந்த ஜோக் அவன் ஏற்கனவே கேட்டிருப்பான். டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அவரோட மூளை வந்துட்டு ஒரு 1% 2% தான் யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு தியரி இருக்கு. when you use your 100% brain will like. ஓ ட்ரெயின் வருது. எப்படா அது கீழே அது வந்து கட் பண்ணி கீழே ஸ்டிச் பண்ணி அது ட்ரெயினா தையல் மிஷினாடா? ஓகே, கற்றுக்கட்டணும் ஐயா, கத்துக்கணும் தம்பி கிட்ட கத்துக்கணும். ஓகே, அடுத்ததாக ஒரு பாடல் வரிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். உள்ளம் உருகுதையான்ற மாதிரி ஒரு பாட்டு. இவர் பாட பாட அப்படியே மனசு உருகி எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. போயிடுச்சு. நீங்களும் பாருங்கள், உங்கள் மனசு உருகிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. கன்றெண்டும் பேசுதே காதலை சார், என்கிட்ட வச்சுக்காத நான் ஒரு மனுஷன், எனக்கு தெரியும் நீங்க மனுஷன்தான். கன்றெண்டும் என்கிட்ட பாடி தம்பி போதுண்டா கிரிஞ்சு ஓவர்லோடுடா. வேணுக்குன்னே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எதுக்கு இப்படி பண்ணுறானுங்கன்னு தெரில. நம்ம லைஃப்பில் வந்துட்டு எல்லாத்தையும் இழந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் மைண்ட் வந்துட்டு ஒரு அமைதியான நிலைக்கு தள்ளப்படாமல் ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கும்ல, அந்த நிலமையில தான் தம்பி இருக்கான்னு நினைக்கிறேன். இவனுக்கு பாவம் என்ன பிரச்சனை தெரியல, இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் அந்த ரொம்ப பெருமையாக இருக்குது, அதுக்கப்புறம் கலப்பறம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு சில பைத்தியங்கள்லாம் இருக்குது. அதுக்கான வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு வீடியோ எந்த அளவுக்கு ரீச் ஆகுது தெரில. எனக்கு கிட்டத்தட்ட 2 வாரம் 3 வாரம் கழித்து வந்துட்டு அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் போகிற ஒரு லைக்கும் இந்த ஒரு வீடியோக்கு மட்டும் இல்லை, நம்ம சேனலுக்கே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். அடுத்ததான் வந்துட்டு அந்த பார்த்தாலும் ஒரு பாடல், அந்த கேட்டகரியிலே ரூப் மோடில் கேட்கக்கூடிய பாடல்கள் தான். இந்த பாடல் நான் வந்துட்டு வரிகள் சர்ச் பண்ணி என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு போட்டு கேட்டு பாருங்கள். முக்கியமாக மார்னிங் கேட்டிங்க அப்படின்னா அந்த நாளே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ளசன்ட்ஃபுல்லான மைண்டு கொடுக்கும் அப்படின்னு
கடவுளை தான் வேண்டிக்கணும். இது ஒரு கான்செப்ட் மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறேன். இது என்ன வகையான லாங்குவேஜாக இருந்தாலும் ஒரு நியாய தர்மம் வேணாமாடா? ஐயோ எப்பா, இவரெல்லாம் கொடூர குழந்தைகளின் உச்ச கட்டங்களாக இருக்கிறானுங்க. நம்ம தான் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அருமையான பாடல். நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்துட்டு ஹெட்செட் மஸ்ட்டு. அதனால் ஒருவேளை நீங்கள் ஹெட்செட் போடாமல் இந்த ஒரு பாட்டை கேட்டிங்கன்னா கொஞ்சம் பேக்வேர்டு பண்ணி ஹெட்செட் போட்டு கேட்டு பாருங்கள். நீங்களே வந்துட்டு மிரண்டு விடுவீர்கள்.